ஹாய் ஆல், நான் சிவபாலன். இன்றைக்கி வந்து என்ன ரன்னை இருக்க போகுது அப்படின்னா, நாளைக்கு மேக்ஸிமம் வந்து அழகர் கோயில் போகலாம். இது ஒரு மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு மாதம் 2 மாதமாக. ஸோ அது போகலான்னு தான் பிளானு. நம்மளுக்கு கிடைச்ச சிறுத்தை குட்டியில் ஒன்று வந்திருக்கு இன்றைக்கி ட்ரைனிங்க்கு. நேற்று வந்த மாதிரி இன்றைக்கி ட்ரைனிங் வந்திருக்கு. ஸோ அதுக்கு இன்றைக்கி என்னென்னா 600 3 ரெப்பிடேஷன் கொடுக்கணும். அதுக்கு வார்ம் அப்புக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1600னால ஃபுல்லாக ஸ்பீட் ஒர்க் அவுட்ஸ் தான் நிறையா இருக்கும். இருந்தாலும் அவன் ஓவர் வெயிட்டில் இருக்கான், அதையும் குறைக்கணும். ஸோ எண்டூரன்ஸை ஜாஸ்தி பண்ணால் தான் கலோரி டெஃபிசிட் ஆகும் அப்படின்றதுனால அதையும் இதையும் பேரலாக கொண்டு போகணும். இன்ஜுரி இல்லாமல். அவங்க அப்பா ஷூவும் வாங்கி தர மாட்டேன்றாரு. கேட்டிருக்கோம், நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்ட்டு இருக்காரு அவங்க அப்பா. அதாவது கூட்டிகிட்டு போய் நேரில் டெக்கத்லான் கூட்டிகிட்டு போய் நேரில் போய் போட்டு பார்த்து கரெக்டான சைஸ் பார்த்து ஒரு பட்ஜெட் வந்து 3000 ரூபாய்க்குள்ளே சொல்லியிருக்காரு. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு ஷூவை வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம். பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஹெச்ஆர்வி வந்து காலையில் பார்க்கும்போது நார்மலுக்கும் கீழே தான் இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரெஸ். நேற்று வந்து மதுரைக்கு போயிட்டு வந்திருந்தேன். சரியான ஹீட் வேவ். அதாவது வெயில், அவ்வளோ வெயில். 103 ஃபாரன்ஹீட்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. அவ்வளோ இருந்தது. சரியான தூக்கம் இல்லை அந்த வெக்கையிலேயே. எனக்கு வந்து ஏசி ஒத்துக்கிறாது. அந்த தும்மல் வரும் அப்படின்றதுனால ஏசியில் படுத்தா மறுநாள் வந்து அந்த தும்மல் இருக்கும் அப்படின்றதுனால அதை ஏசியில் தூங்குறது கிடையாது மேக்ஸிமம். இது ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. தூக்கமும் இல்லை சரியாக. ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த இன்னைக்கு சொல்கிறேன், லைஃப்பில் ஒரு நாள் நல்லா இருக்கேன். இப்போ வாரத்தில் ஒரு நாள் நல்லா போகுது. அதாவது ரொம்ப எனர்ஜியாக, நான் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிறாலையும் ஒரு எனர்ஜியாக கொண்டு போகிறேன். மித்த நாளில் 2 நாள் 3 நாள் டிப்ரெஷன் மூடுக்கு போயிடுறேன். இது வந்து கத்தாழை ஹீட்டுனால. என்னடா அவன் ஏசியில் படுத்தா ஒத்துக்காது, கத்தாழை தேய்க்க வேறு என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி சூடாக இருக்குது. ஸ்ட்ரெச் பண்ண ஒரு இதை பார்ட்ஸாக ஸ்ட்ரெச் பண்ணு. சுற்றுறது மட்டும் கிடையாது, ஹாம்ஸ்ட்ரிங்கு ஸ்ட்ரெச்சு எல்லாமே பண்ணு. சன்ஸ்க்ரீமும் நமக்கு இதுதான் அப்போதைக்கு. அதில் ஸ்டெடியாக பண்ணுறா ஆடம், காலை ஒழுங்கா வை. சப்ளிமெண்ட்டுக்கே திணற வேண்டியதாக இருக்குது. சன்ஸ்க்ரீன் போட்டு ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்னும் ஃபேமஸ் ஆகலை. அதனால் அந்த ப்ராடக்ட்லேயே என்ன போடுறேன், அந்த ஆலோவேரா அப்படின்னு இந்த இதை போட்டு தானே போடுறேன். அதுக்கு அவன் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே இருக்குது அப்படின்னு எடுத்து தேய்ச்சிட வேண்டியது. ஃபைவ் எடுத்துகிட்டு வரல. இப்போ நேற்று ஒர்க் அவுட் பண்ணதே மசில் சோர்னஸ் நிறையா இருக்குது. அது போக நேற்று அலைச்சல். என்ன பண்ணுவோமா வேணாமான்னு இருக்கேன். வேணாண்டா, இங்கே வா, ஷூவை மாட்டு வா. சுத்தமாக முடியல. இப்போ 2 கிலோமீட்டர் வார்ம் அப்பு. இதை முடிச்சுட்டு அவனோட 600 பண்ணணும். அதுக்கப்புறம் என்னோட 3000 பண்ணணும். அது முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்து. லைட்டாக ஜம்ப், ஸ்லோ ஜம்ப் பண்ணு, ஒரு 10-50. அதே நீ சனி ஞாயிறு வர மாட்டான், ஊருக்கு போயிடணும். மதுரை இல்லை, லீவுக்கு. ஷூ ட்ராக்கு இது இங்கே பாரு, இதை போட்டுட்டு ஓட போகிறானா. இதை போட்டுட்டு உள்ளக்கு ஏதாவது பனியன் எதுவும் போட்டிருக்கியா? கழட்டு பார்ப்போம். காட்டுற பார்ப்போம்டா. காட்டுறா முதல்ல. அது என்ன உள் பனியன? கழட்டு. இதை கழட்டு, ஜர்க்கினை கழட்டு. வின் பண்ணதை எடுத்து விடு, வண்டி மேலே வை.
உனக்காண்டி தான் இங்கிட்டு நான் வந்திருக்கேன். இல்லைன்னா தேடிட்டு போகிற ஆள் தெரியுமா? சொன்னது இதை போட்டுட்டு தான் ஓடணும். மிலிட்ரியில் வச்சு செய்ய போகிறாங்க. கொட்டையை கையில் பிடிச்சி பிதிக்கிடுவாங்க அடி உன்னைய. தலைவர் ரொம்ப கூச்சப்படுறான். என்ன இன்னைக்கு போய் ஷூவை வாங்கி கொடுக்கணும் முதல்ல. இதுக்கெல்லாம் கூச்சப்பட்டா என்ன செய்வேன் நீனு? அது ஆம்பளை பிள்ளையா பிறந்து. வா வா ஓடியா, அவங்க இருந்து ஓடியா. அதே மாதிரி ஓடியாடா, வேகமாக தான். கையை மேலே வச்சுனா போதும் போதும். வா போதும்டா. தம்பி 100 மீட்டர் ஸ்ட்ரைடு 3 ஓடிட்டாப்புல. இப்போ வந்து 600 வந்து 5 பேஸில் கொடுக்க போகிறேன். அவன் கூட சேர்ந்து நானும் ஓடி கொடுக்க போகிறேன். ஒரு 3 ரெப்பிடேஷன் தான். எப்படி ஓடுறேன்றதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவோம் கிராஜுவலாக. இதுவே அதிகம் தான் அவனுக்கு. இவன் வெயிட்டுக்கு 1 மாதம் எண்டூரன்ஸ் தான் பண்ணியிருக்கோம். டக்குன்னு ஸ்பீடு என்கிட்ட வந்ததுனா இன்க்ரீஸ் பண்ணுறேன். பார்ப்போம் ஏதாச்சும் பெயின் இன்ஜுரி ஏதாவது வருதா அப்படின்றது. இவன் ஓடுற பொசிஷனும் இனிமேல் தான் ஃபார்ம் கரெக்ஷன் ஆகும். அதையும் ட்ரை பண்ணிடுவோம். தம்பி 100 மீட்டர் ஸ்ட்ரைடு 3 ஓடிட்டாப்புல. 600 வந்து 5 பேஸில் கொடுக்க போகிறேன். அவன் கூட சேர்ந்து நானும் ஓடி கொடுக்க போகிறேன். ஒரு 3 ரெப்பிடேஷன் தான். எப்படி ஓடுறேன்றதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவோம் கிராஜுவலாக. இதுவே அதிகம் தான் அவனுக்கு. இவன் வெயிட்டுக்கு 1 மாதம் எண்டூரன்ஸ் தான் பண்ணியிருக்கோம். டக்குன்னு ஸ்பீடு என்கிட்ட வந்ததுனா இன்க்ரீஸ் பண்ணுறேன். பார்ப்போம் ஏதாச்சும் பெயின் இன்ஜுரி ஏதாவது வருதா அப்படின்றது. இவன் ஓடுற பொசிஷனும் இனிமேல் தான் ஃபார்ம் கரெக்ஷன் ஆகும். அதையும் ட்ரை பண்ணிடுவோம். விளக்குதா ரொம்ப? சொல்கிறா என்ன செய்யுதுன்னு. இதில் வந்து இது இவர் இழைச்ச நெஞ்சு அரிக்குதா? ஏன் ஸ்பீடாக ஓடுறதுனாலயா? சரி அப்படிதான் இருக்கும். எங்கே பாரு, ஸ்பீடாக ஓடும்போது ஃபுல்லாகவே மூக்குலேயே மூச்சு விட்டுட்டு வர. மூக்குலேயே மூச்சு விடணும்னு அவசியம் கிடையாது. போக போக அது உனக்கு வந்துடும். சரியா? அந்த மாதிரி ஸ்பீடாக ஓடுறதே ஈஸியாக ஆயிரும். இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா, ஓடும்போது தேவைப்படுறப்ப வாயால் ப்ரீத் எடுத்துக்க. இந்த மாதிரி லைட்டாக அப்படி வாயை லைட்டாக திறந்துக்கிட்டு இந்த மாதிரி மூச்சு விட்டு ஓடு. அப்போ இந்த மாதிரி விட்டாலும் மூக்கில் தானே வருது, வாயில் வர மாட்டேங்குது. மூக்கு வாய் ரெண்டுலேயுமே எடுக்கும்டா ஓடும்போது. நீங்கள் ஃபுல்லாக மூக்குலையெல்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப முடிஞ்சிடும் சுத்தமாக. செகண்ட் ரெப்ரேஷன் இதே மாதிரி ஓடிடலாமா? போயிட்டு லைட்டாக தண்ணி குடிச்சிக்க. ஏன்னா போயிட்டு தண்ணி குடிச்சா உடனே ஆரம்பிச்சிடுவோம் 2வது ரெப்ரேஷனு. என்னை பிடிச்சி எனக்கு கூட ஓடுனீங்கன்னா தான் அது ஈஸியாக முடிக்க முடியும். சரியா? நீ தனியாக செயல்பட்டினா அது கஷ்டமாக இருக்கும் ஆரம்ப கட்டத்தில். ஏன்னா நான் இல்லாதப்பையும் இதே மாதிரி கரெக்டான டைமுக்குள்ளே வச்சு முடிக்கிறதுக்கு பாரு. 3.5 நிமிஷம் நான் டைம் சொல்லுவேன்டா, நீ டைமரை வச்சு அதுக்குள்ளே வச்சு பாடுறா. 3.5 நிமிஷம்ன்றது இன்றைக்கி உண்டானது, நாளைக்கு வேறு இருக்கும். இது செகண்ட் ரெப்பிடேஷனு. 400 மீட்ரு வாக்கிங் ரெஸ்ட் எடுத்திருக்கோம். சரி வா ஸ்டார்ட் பண்ணுவோமா? செகண்ட் ரெப்பிடேஷன் முடிஞ்சு. இன்னும் ஒன்று பண்ணணும். எனர்ஜி இருக்கா? பண்ணிடலாமா? இன்னொரு 5 பண்ணிடுவோமா? அவ்வளோதான். இன்னும் 2 வேணால் பண்ணலாம். இன்னும் 2 பண்ணலாமா? வேணாம், 1 போதும். இதுக்கடுத்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் கோல் டவுன் பண்ணணும் நீ. சரியா? ஸ்லோ ஜாகு. ஆரம்பத்தில் என்ன இதில் ஓடனி இல்லை, அதே மாதிரி ஒரு ரவுண்டு ஓடிட்டு வந்துரு முடிச்சுட்டு. தனியாக அந்த அப்போ அந்த செக்கிங் இது அப்போ செக்கிங் போட்டுக்கலாம் நினைக்கிறேன். போடக்கூடாது. ஏய் என்னடா நீனு பொம்பளை பிள்ளையே அது வாட்டுக்கு ஃப்ரீயாக தெரியுது, உனக்கு என்ன? அதே மாதிரி போயிட்டு வா இன்னொரு தடவை. இதுவரையும் தெரியுதான்னு கொண்டு போகிறது இல்லை. இன்னும் கொஞ்சம் ரூபா. ஓகே, இன்றைக்கி வந்து மசில் சோர்னஸ் அதிகமாக இருந்ததுனால 3000 நான் பண்ணலை. நாளைக்கு வந்து ஹில்ஸ் ஒரு வேளை போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதனால நான் பண்ணாமல் விட்டுட்டேன். நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு. இன்றைக்கி வந்து ஒரு நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்னென்ன, அதாவது எனக்கு என் கூட கோ ரன்னராக ஓடிக்கிட்டு இருக்கிற ஆள் பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸில் பெரும்பாலும் என்னவா இருக்குது அப்படின்னா ஸ்பீடை ஃபோக்கஸ் பண்ணுறது. அது என்ன ஸ்பீடை ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ 10 கிலோமீட்டரை 60 மினிட்ஸில் ஓடுறோம்னா கண்டினியூஸாக ஓடி ஓடி ஓடி
அதை வந்து 60 55 50 45ன்னு ஒரு மந்த் ப்ராசஸ், ஒரு மாதம் 2 மாதத்துலேயே குறைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது. அது எப்படி அப்படின்னா ஜோன் 2 ரன்னிங்கை தவிர்த்துட்டு, ஜோன் 2னே தெரியாமல் நம்மளோட ஈஸி ரன் வந்து 6 பேஸில் இருக்கலாம், 530 இருக்கலாம், இல்லை 5 இருக்கலாம் அப்படின்னு அசம்ஷனில் நம்மளா ஓடுறது. அப்படி ஓடும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஜோன் 3 இல்லைன்னா ஜோன் 4 அந்த கேட்டகரியிலேயே நம்ம ஓட ஆரம்பிச்சிடறோம். ஸோ அப்போ ஜோன் 2வே மிஸ் ஆயிருது. ஜோன் 2னா நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அண்டர் த ஹார்ட் ரேட், அதாவது நமக்குன்னு ஒரு ஹார்ட் ரேட் இருக்கும். அந்த ஹார்ட் ரேட்டுக்குள்ளே 140 150 பிலோ த ஹார்ட் ரேட்டில் மெயின்டைன் பண்ணி ஸ்லோவாக கண்டினியூஸாக 1 ஹவர் ஆச்சு நம்ம ஓடுறது தான் ஜோன் 2. இப்போ அந்த ஒர்க் அவுட்டை நம்ம மிஸ் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நம்ம ஜோன் 3 ஜோன் 4 அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்படி பண்ணுறதுனால நம்மளோட VO2 மேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர்த்து, ஆனால் ஹார்ட்டோட என்ன சொல்கிறது, லாங் லாஸ்டிங் கெப்பாசிட்டி வந்து நமக்கு குறையிற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன அப்படின்னா, நான் கேட்டு தெரிஞ்ச வரையும் எப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரையும் அப்படின்னா, வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து நம்ம ஜோன் 2ல வந்து ஃபோக்கஸாக இருந்தோம் அப்படின்னா, அதாவது ஸ்லோவாக ஓடுறதுல அதிகமான ஃபோக்கஸ் வச்சோம் அப்படின்னா, இப்போ நம்ம டெம்போ செஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை லாங் ரேஸாக இருக்கட்டும், ஒரே ஸ்ட்ரெச்சில் அடிக்க முடியுது நம்மளால். அது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஜோன் 2 ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கோல் வந்து 10 கிலோமீட்டரை 5 பேஸ்லேயே நான் முடிக்கணும். கிட்டத்தட்ட 50 மினிட்ஸில் முடிக்கணும் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணியிருப்பேன் நான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி த்ரெஷோல்ட் ரன் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து ரேஸாக வந்து நான் 10 கிலோமீட்டர் வந்து 5 பேஸில் நான் ஓடணும். அப்படின்றப்ப இந்த ஜோன் 2 வந்து என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, அந்த ஒரு பேஸையும், அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு உண்டான பேஸையும் ஒரே டைமிங்கில் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எனர்ஜி லாஸ் இல்லாமல் வித்தின் த ஹார்ட் ரேட்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணி நம்மளை கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து ஜோன் 2ஓட பர்பஸு. அதுதான் நடக்குது. இப்போ VO2 மேக்ஸ் வந்து எப்படி அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம இன்டேக் பண்ணுறோம், ஒர்க் அவுட் செஷன்ஸ் அப்போ, எக்ஸசைஸ் அப்போ எவ்வளோ ஆக்சிஜன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து அந்த VO2 மேக்ஸ் வந்து முன்ன பின்ன இருக்கும். இப்போ 50 above 50 to 60 இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்ற அர்த்தம். அதுக்கு கீழே போகுது அப்படின்னா ரொம்ப மோசமாக வச்சுருக்காங்க அப்படின்றத அர்த்தம். இப்போ VO2 மேக்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னா, மிடில் டிஸ்டன்ஸ் ரேசர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு VO2 மேக்ஸ் மட்டும்தான் இருக்கும். எடுத்து வச்சாங்கனாலே அவங்களுக்கு above the heart rate 160 170 180 அதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸ்ப்ரிண்ட் செஷன்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இப்போ லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுறவங்க வந்து VO2 மேக்ஸுக்கு எப்படி ட்ரெயின் ஆகணும் அப்படின்னா, கிராஜுவலாக கொண்டு போகணும். நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ என்னால் வந்து 1000 வந்து 4 மினிட்ஸ் ஆல் அவுட் பண்ண முடியுது அப்படின்னா, அந்த 4 மினிட்ஸ்லேயே மல்டிபிள் செஷன்ஸ் வந்து ஆல் அவுட் பண்ணுறது, அது வந்து மசில் ஸ்ட்ரெயின் ஆகுது. அது போக ஹார்ட்டும் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுத்து அது வந்து என்னன்னா, என்னதான் ஒர்க் அவுட் பண்ணியுமே கடைசியில் நமக்கு ரேஸுக்கு ரிசல்ட் கிடைக்கல. ஸோ இதுதான் வந்து இது 2 ரீசனு. இதுக்கப்புறம் இன்னொரு ரீசனுக்கு அதையும் சொல்கிறேன் நான். இப்போ ஒரு VO2 மேக்ஸோட ட்ரைனிங் டைம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, ஒரு 4 மினிட்ஸ் to 8 12 அப்படின்னு அவ்வளோதான். அதிகபட்சமே ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் வந்து VO2 மேக்ஸ் ட்ரைனிங்கே இருக்கும். அதிகபட்சம் சொல்கிறேன். ஸோ இப்போ VO2 மேக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து 400 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் ஓடுறீங்க, இப்போ 1000 ஸ்ப்ரிண்ட் ஓடுறீங்க, 3000 ஸ்ப்ரிண்ட் ஓடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ 400 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டாக ஓடினா எத்தனை ஓடலாம்? ஆல் அவுட்டாக பண்ணால் எத்தனை பண்ணலாம்? ஒரு நிமிஷம் இது ஆல் அவுட்டாக பண்ணுறோம் அப்படின்னா ரெஸ்ட் விட்டு அது 4 to 8 மினிட்ஸ் அந்த இதுக்குள்ளே ஒரு 4 ரெப்பிடேஷன்லேருந்து ஒரு 6 ரெப்பிடேஷன் பண்ணலாம். இதே 1000னா அதே மாதிரி ஒரு 6 ரெப்பிடேஷன் வரையும் பண்ணலாம், இல்லை 5 ரெப்பிடேஷன் பண்ணலாம், ஆல் அவுட்டாக சொல்கிறேன். இது போக 3000னா ஒன்று பண்ணலாம். இதுதான் வந்து அட்மோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு VO2 மேக்ஸுக்கு உண்டான எக்ஸசைஸு. இதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்மளோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை நம்ம ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணுறது. இப்போ வந்து 30 நிமிஷத்துக்கும் 400 1000 நம்ம மல்டிபிள் டைம்ஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன என்ன ஒர்க் அவுட்டுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்குறோமோ அது நமக்கு வராது. இது ஒரு பிரச்சனை. இன்னொன்று ஸ்ட்ரென்தனிங்கை பொறுத்தவரையும் இப்போ வந்து பாடி வெயிட் ஸ்ட்ரென்தன், அதாவது உடம்பை வச்சு இப்போ வந்து ஃப்ரீ ஸ்குவாட்ஸ், அதாவது நம்ம வெறுமனே உட்காந்து எந்திரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை பார்பிள் ராடு வச்சு நம்ம உட்காந்து எந்திரிக்கிற ஸ்குவாட்ஸாக இருக்கட்டும், வெயிட் வச்சு பண்ணுறதா இருக்கட்டும், இதுலலாம் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்ட்ரென்தன் பண்ண மறுநாள் இல்லைன்னா அன்றைக்கி ஈவினிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பீட் செஷன்ஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து மசில் கான்ட்ராக்ஷன் நல்லா இருக்குது, சீக்கிரம் ரெக்கவரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கிடைச்ச கைடன்ஸ் அப்படி கிடச்சிச்சு. ஸோ அதை நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணுறது வந்து இன்னும் மசில் சோர்னஸ் அதிகமாகி அதுக்கும் ரிசல்ட் வரல. ஸோ ஸ்பீட் செஷனுக்கு எப்போ பண்ணணும் அப்படின்றது, ஸ்ட்ரென்த் எப்போ பண்ணணும் அப்படின்றதையும் வகுத்துக்கறணும். இப்போ ஸ்ட்ரென்த்து பண்ணிவிட்டு மறுநாள் வந்து ஈஸி ஓடலாம், இல்லைன்னா ரெஸ்ட் விடலாம். சரியா? இப்போ ஸ்பீட் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு இன்டர்வல் செஷன்ஸு, VO2 மேக்ஸ் ஒர்க் அவுட் இதெல்லாம் நம்ம பண்ணவே முடியாது, பண்ணவும் கூடாது. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுபோக இப்போ வந்து நான் ஓட போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 4வது கிலோமீட்டர் 3வது கிலோமீட்டர்ல என்ன ஆகுது அப்படின்னா பசிக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி பசியெல்லாம் வந்து என்ன கோல், இப்போ 10 கிலோமீட்டருக்கு ஒரு 7வது கிலோமீட்டர் 8வது கிலோமீட்டர் பசிக்குதுன்னா பரவாயில்ல.
ஒரு 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் வசிக்குது அப்படின்னா நம்ம ஏதோ ஒர்க் அவுட்டில் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து அதையும் கொஞ்சம் பார்த்துங்க, ப்ராப்பராக ஃபுட் லோட் பண்ணுறதையும் பார்த்துங்க, எலக்ட்ரால் எடுக்கிறதையும் பார்த்துங்க. இதான் நாங்கள் வந்து இப்போ பண்ண மிஸ்டேக்ஸு. நான் வந்து இப்போ கிராஜுவலாக இப்போ அதெல்லாம் திருத்திக்கிட்டு கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 5 பேஸ்லேயே வந்து 600 ட்ரைனிங் கொடுத்தேன்ல, எப்படி இருந்தது ஹார்ட் ரேட் எனக்கு அப்படின்னா 150 ஹார்ட் ரேட். கிட்டத்தட்ட 5 பேஸ் 150 ஹார்ட் ரேட்ன்றது அது ஒரு மேஜிக் மாதிரி. ஏன்னா அந்த மேஜிக் நடக்கணும் அப்படின்னா ஜோன் 2ல ஃபோக்கஸாக இருக்கணும். எல்லாருனாலையும் ட்ரெயின் பண்ணால் அந்த டைம் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் அந்த ஹார்ட் ரேட்டுக்குள்ளே ஓட வைக்கிறது தான் அந்த ஒரு இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு உண்டான ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு உண்டான கிரெடிட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதனால ஜோன் 2 ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். 3-4 வீடியோவாகவே நான் ஜோன் 2 சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது ஜோன் 2னா என்னன்றதையும் போட்டிருக்கேன் நான். திருப்பி அதை நீங்கள் பார்த்து அந்த ஜோன் 2 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த ஈவெண்ட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் வந்து பிகினராக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, அந்த ஜோன் 2ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. வேறு எதை பற்றி பேசணுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசுவோம். பை.